ராணுவத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேட்டில் ஃபீல்டு மட்டுமே பேசியிருப்போம். ஆனால் பேட்டில் ஃபீல்டு பின்னால் ஒரு எமோஷனல் ஃபீல்டு இருக்குது. அதை வந்து ராணுவத்தில் வேலை பார்த்தவருடைய குடும்பத்தில் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. சிறப்பு விருந்தாக வந்தவங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்மோட வந்து இன்னொரு சிறப்பு விருந்தில் வந்திருக்காங்க திரு டிஐஜி தினகரன் அவர்கள், டெல்லி நொய்டா சிஆர்பிஎஃப். வணக்கம் சார். லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக சர்வீஸில் இருக்கீங்க சார்? நான் சார் 26 வருஷம் இருக்குது. 26 இயர்ஸ். நான் இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கேன். எல்லாமே என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நான் பென்ஷன் 2007க்கு வந்த பிறகு தான் கொஞ்சம் சிவில் லைஃப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இது வரைக்கும் நம்ம அட்டென்ஷன்லேயே இருந்தாச்சு. அங்கே இப்போ தான் சிவில் லைஃபுக்கே வரீங்க. சிவில் லைஃப்க்கே வரோம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இங்கே செட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், இப்போ தான் வந்து நார்மல் மனுஷங்களோட லைஃபுக்கே வராத வரைக்கும் அட்டென்ஷன்லேயே இருந்துட்டேன்னு. வீட்டில் வந்து எப்படி இந்த மிலிட்ரி ரூல்ஸ் வச்சுருப்பாப்லே எப்படி? ஆமாம் சார், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சார். என்னெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்ல வீட்டில்? வீட்டில் டிசிப்ளினாக இருக்கணும். டவலில் காயப்பட்டா அதை எடுத்து மடித்து வைக்கணும். அப்புறம் அங்கே காப்பி குடித்த கிளாஸ் எல்லாம் அங்கங்கே வைக்கக்கூடாது. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க சார் வீட்டில். ஆனால் பாசம் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க சார். அப்போ ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாப்லையா? அப்போ ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. சரி, இப்போ பசங்களை கொஞ்சம்னா கூட அப்படி கொஞ்சம் மாட்டாப்ல, வேற பக்கம் கொஞ்சம் தான் இல்லை சார். இது வரைக்கும் தூக்கியே இருந்தது சார். என் பேத்திங்களை தான் தூக்கியிருக்காங்களா, இன்னும் பையங்களை தூக்கியே இருந்தது இல்லை அவங்க. ஓகே, அவர் பண்ணுறது இந்த ரூல்ஸ் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. மிலிட்ரியில் இந்த ரூல்ஸ் ஓகே, வீட்டில் இந்த ரூல் தேவைதானா அப்படின்னா என்ன கேட்பீங்க நீங்கள்? லைட்டை போட்டு ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க சார். பாத்ரூம் போயிட்டு இருந்தால் உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணணும்பாங்க. நம்ம அப்போ தான் ஏதாவது பால் அடுப்பில் ஏதாவது வச்சுருப்போம். சரி, இதை ஆஃப் பண்ணிட்டு போய் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அது எப்படி நீ வரலாம், ஆஃப் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படிம்பாங்க சார். சார் தீவிரவாதி சுற்றுவானா? ஏன் சார் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுமே? இல்லை சார், நம்ம அங்கே பழகின பழக்கம் வந்து இங்கே இன்னும் அதே கண்டினியூ பண்ணிட்டு தான் போன்ருக்கு. ஆனால் நம்ம அங்கே நடந்த விதம் வந்து இங்கே ஒத்துக்கிடாது நமக்கு. ஆர்மிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வலி மிகுந்த ஒரு ஏரியா தான். எல்லாருமே எல்லா கஷ்டத்தையும் படுறாங்க, மற்ற மக்கள் எல்லாருமே. ஸோ ஆர்மியில் போகிறவங்க வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான கஷ்டத்தையும் வந்து ஒரு ஆள் ஃபேஸ் பண்ணுறான்னா அது ஆர்மியில் இருக்கிறவங்க தான். அதே மாதிரி இந்த லவ்வாக இருக்கட்டும், எங்களை விட யார் சார் அதிகமாக லவ் பண்ண போகிறாங்க? அது நானே சொல்லுவேன், நீங்களா சொல்ல நானே சொல்லிடுவேன். அது நாடாக இருக்கட்டும் இல்லை எங்களோட குடும்பத்தையாக இருக்கட்டும். ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது சொன்னார், எங்களை விட யார் லவ் பண்ணிட முடியும் அப்படின்னு. ஹவ் ரொமான்டிக் ஈஸ், அது சொல்லுங்க. அவர் லெட்டர்ல எழுதுவாப்லையா? நிறைய எழுதுவார் சார். ரொம்ப ரொமான்டிக் பர்சன். எப்படி ஆரம்பிப்பாப்ல? டார்லிங், டியர் அந்த மாதிரி போட்டு எழுதுவார். நிறைய லெட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2013 மேரேஜ் ஆச்சு எனக்கு. அப்போது வந்து அவர் ஆர்ஆரில் காஷ்மீரில் தான் இருந்தார். அப்போ எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபோன் எப்போவுமே கையில் தான் வச்சுட்ருப்போம். நைட்டு தூங்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்டால் அது அவங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி, அது தூக்கம் கூட எங்களுக்கு வந்து சரியாகவே வரவே வராது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேட்டில் ஃபீல்டை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இவங்க ஒரு பேட்டில் ஃபீல்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறீங்க, அவங்க வேற ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. ஒரே ஒரு இதை மட்டும் பதிவு பண்ணணும். ஆர்மிக்காரங்களுடைய லைஃபு எப்படி அப்படின்னா, இங்கே மட்டும் இல்லை சார், எந்த ஒரு நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து எல்லா இதுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். எங்கள் டியூட்டி அதோட முடிகிறது இல்லை. இந்த நாட்டுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு சம்பவம் நடந்ததை நான் பதிவு பண்ணுறேன். என்னுடைய வயசு 61 ஆகுது. பல்லாவரம் ஸ்டேஷனில் ஒரு வயசான ஆள் பிளாட்ஃபார்மில் விழுந்துட்டாருன்னா உள்ளே அவர் வந்துட்டார், இறங்கி அந்த சைடு ஏற முடியலை அவருக்கு, வயசானவர். அப்போ வந்து எல்லாரும் வந்து கத்துறாங்க. ட்ரெயின் பக்கத்தில் வந்துடுச்சு சார். வந்த உடனே சரி எல்லாரும் யாராவது வருவாங்க அப்படின்னு பார்க்குறாரு. நான் ஐ வாஸ் மூவிங் டு மை ஆஃபீஸ். நான் வந்து சரி ட்ரெயின் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சிட்டு இருக்கேன். என்னுடைய பேக்கெல்லாம் அங்கேயே வச்சுட்டு அவருடைய 2 கையை அப்படி கையை கொடுங்க க்ளோஸ் ஆகுது. ட்ரெயின் க்ளோஸ் ஆகுது. எவ்வளோ நர்வஸாக இருப்பாங்க. யாருமே வரல சார். நான் வந்து அந்த அப்படி கையை பிடிச்சி 2 கையும் பிடிச்சி அவரை தூக்கி மேலே இழுத்து மேலே போட்டேன். என் மேலே விழுந்தார். பட் ஐ வாஸ் வெரி மச் ப்ளஷர். ஏன்னா எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என் மேலே விழுந்தாலும் நான் ஒரு உயிரை காப்பாற்றினேன். அது மாதிரி 2 பேரை காப்பாற்றினேன். இப்போ ரீசெண்டாக 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, எனக்கு 61 வயசு ஆகுது. பட் எனக்கு அந்த துணிச்சல் எங்கேருந்து வந்துன்னு தெரியல. அந்த துணிச்சலை கொடுத்தது இந்தியன் ஆர்மி தான்.